ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு இந்த காலை வேளையில வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். அவருடைய வார்த்தையை இந்த நாள்ல கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி. அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் உடைய வார்த்தைகளோடு கூட எங்களோடு நீர் இடைப்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நீர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க அப்பா. இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழுந்திருக்கிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அடியேன் சபித்து கட்டுகிறேன். பூரண கிருபைகளோடு உங்களுடைய சத்தியத்தை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, நாம் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய பெரிதான கிருபை. இந்த நாட்களிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். நம்மை ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால நம்மளை ஸ்திரப்படுத்தி அவர் கிருபையை அதிகமாக நமக்கு கட்டளையிட்டு அதன்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இன்றைய வேத வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்ற அருமையான வார்த்தை பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். சோ இந்த நாட்களில ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் ஒரு பொழுதும் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மலை போன்ற ஒரு காரியங்களை நீ நம்பி இருக்கலாம், பெரிய பர்வதம் போன்ற ஒரு காரியத்தை நீ சார்ந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போனாலும் நான் உங்களை விட்டு கடந்து போக மாட்டேன், நான் உன்னை விலக மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மாத்திரமல்ல, என் கிருபை உன்னை விட்டு போகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை, ஆண்டவரோடு கூட நாம் பண்ணின உடன்படிக்கையில ஆண்டவர் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில நாம் அந்த உடன்படிக்கையில நிலைத்திராம விட்டுடுறோம், தேவனை தேடாம விட்டுடுறோம். சில நேரங்களில் குழப்பத்திற்கு மத்தியில பிரச்சனைகள் வரும்போது நம்ம விலகிடுறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகவே இல்லை, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மலைகளும் பர்வதங்களும் அப்படின்னும் போது மிகப்பெரிய காரியமா இருக்கும். ஒரு தேசத்துல நீ பெரிய மலையை பார்த்திருப்பீங்க, அந்த மலையே அந்த ஊருக்கு ஒரு பெரிய அரணா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் இமயமலை ரொம்ப பெருசு. அதுதான் நம்மளுடைய தேசத்தை, எதிரியான தேசத்துல இருந்து நம்ம காப்பாத்துறதுக்காகவே அது ஒரு பெரிய அளவுல இருக்கிறது. அப்போ அப்பேற்பட்ட மலையை நம்பி இந்த தேசம் ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு எல்லோருமே நினைக்கிறோம். அந்த மாதிரி நீங்க வேற எதையாவது ஒரு காரியத்தை குறித்து நமக்கு இந்த பாதுகாப்பு, இவங்க நம்மளை பாதுகாப்பாங்க, இவங்க நம்ம நடத்துவாங்க என்று பல கனவுகளோடு பல காரியங்களோடு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில அவைகள் உங்களை விட்டு கடந்து போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், என் கிருபை உன்னை விட்டு போகாது, உன் மீது தயவா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். பாத்தீங்கன்னா யாத்திராகமத்துல மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மீது கிருபையா இருக்கிறேனோ அவன் மீது கிருபையா இருப்பேன் என்று. அப்ப ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களிடத்துல கிருபையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், உங்கள் மீது தயவுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷரிடத்துல நமக்கு தயவையும் கிருபையும் கிடைக்காது, ஆனா கர்த்தரிடத்துல நமக்கு எப்பொழுதுமே கிருபையும் தயவும் உண்டாயிருக்கிறது. ஏன்னா அவர் தான் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், சில காரியங்களை குறித்து ஒரு பதட்டமான நிலையில நம்ம காணப்படும் போது கர்த்தர் சொல்கிறார், ஏன் பயப்படுற, நான் உனக்காக இருக்கிறேன் என்று எரேமியால ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பிராயிமே, உன் நிமித்தமாய் நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளையில உன்னை விட்ட காரியங்களை குறித்து, தேவையில்லாத குழப்பத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மலைகள் பர்வதங்கள் உனக்கு எதிராய் நிற்கிறதா, நீ எதை குறிச்சு நீ பயப்படாத, எதை குறிச்சு நீ பயப்படாத. ஏன்னா உனக்கு விரோதமா வருகிறதை நான் காண்கிறேன், உனக்கு விரோதமா வருகிற வார்த்தைகள், உனக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா ஆகையால வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என் உள்ளம் அவனுக்கு கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமா இருங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பாருங்க, இந்த இடத்துல உனக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளாகட்டும், உனக்கு விரோதமாய் நிற்கிற காரியமாகட்டும், நான் நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் காரியத்தை நான் பார்க்கிறேன், பார்த்து அந்த
அந்த காரியங்களில கொந்தளிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமா நீங்க எப்படி எழுந்து வருவீர்கள் என்று சொல்லி கர்த்தரே நமக்கு முன்பதாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மன உருக்கத்தோடு கர்த்தர் நம்மிடத்தில் இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். சங்கீதத்தில் விதமாய் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 103 சங்கீதம் 13 வசனத்துல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நமக்கு ஆண்டவர் இறங்குகிறார். ஆமென். பாருங்க, ஒரு முறை இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஒரு குஷ்டரோகி வருகிறான். வந்து, ஆண்டவரே, நான் கொடிய வேதனையினால அகப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து இந்த வியாதி என்னால தாங்க முடியல ஆண்டவரே, நான் பலவீனத்தோடு இருக்கிற ஆண்டவர்னு சொல்லிட்டு தன் வியாதியின் பலவீனத்துல யாருமே என்ன தொடல, யாருமே என் கிட்ட வரல, என் வீட்டாரே என்ன சேர்த்துக்கல, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, எனக்கு ஒரு பயத்தின் மத்தியில இருக்கிற ராஜா, எனக்காக இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவன் கடந்து வருகிறான். நம்ம வாசிக்கிறோம் மார்க் 1 அதிகாரத்துல 40-41 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் மனதுருக்கத்தோடு வருகிறார். வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்தை நீட்டுக்கு சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கிற எல்லா தருணத்திலும் அவர் இறங்கி வந்து தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல உங்களுக்காக இறங்குகிறார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாகவும் இருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாறுதலாய் மாற்றமும் காத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஸ்பெஷலான பிள்ளைங்க, நீங்க மறந்துடாதீங்க. ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரே, ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. மனுஷர்கள் தான் மறந்தார்கள், மனுஷர்கள் தான் கைவிடுகிறார்கள், மனுஷர்கள் தான், நீ நம்புகிறவர்கள் உங்களை விட்டு கடந்து போகலாம். ஆனா கர்த்தர் ஒருபொழுதும் அவருடைய வார்த்தையும் ஆண்டவர் விட்டு கடந்து செல்ல மாட்டார். உனக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்த தெய்வம் அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவேளையில நாம பாவம் செய்து நாம தேவனை விட்டு விலகி போனா கூட ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். எப்பேற்பட்ட ரட்சகர் பாருங்க, நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேளையில கெட்ட குமாரனை குறித்து நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். லூக்கா 15 அதிகாரத்துல, அப்பேற்பட்ட மனுஷன் தன் தகப்பன் கிட்ட இருந்து எல்லா ஆஸ்திகளையும் வாங்கிக்கிட்டு அவனுடைய ஷேரை வாங்கிட்டு போயிடுறான். போய் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த லூக்கா 15 அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தன் தகப்பன் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறான். என் பிள்ளை எப்படியும் அவன் திரும்பி வருவான் என்று. அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க தேவ சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கலாம், தேவனை தேடாம நீங்க போயிருக்கலாம், இல்ல சில விதமான பிரச்சனைகள் நிமித்தமா மனுஷர்கள் கைவிட்டார்கள் அப்படின்ற ஒரு விரக்தியில கூட நீங்க காணப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை நோக்கி வருகிறவர்கள் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எப்படி இந்த குஷ்டரோகி ஆண்டவர் தள்ளலியோ, இந்த வேளையில ஆண்டவர் உங்களையும் தள்ளுகிற தெய்வம் அல்ல. இந்த கெட்ட குமாரன் இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் காத்திருக்கிறார். எப்படியும் வருவான் என்று அவருடைய தகப்பன் காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கும் போது அவன் திரும்ப வருகிறான். எப்படி என்னை ஏற்றுக்கொள்வாரோ அப்படின்னு பயந்துகிட்டே வரும்போது அங்கே அவங்க தகப்பன் காத்திருக்கிறார். லூக்கா 15 அதிகாரம் 20 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனுக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ரட்சகர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த அழகான தகப்பன் ஓடி வந்து அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கிறான். அவன் தூரம் வரதை பார்க்கும்போது இது என் பையன் தான், அவன் கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய தகப்பன். அவர் வந்து மனதுருக்கத்தோடு காத்திருக்கிறார், வேதனையோடு காத்திருக்கிறார். நீ வரும்பொழுது தேவ சமூகத்துல எப்பொழுதெல்லாம் வருவாயோ என்று காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உண்மையாய் தேவனை தேடுவீர்கள் என்றால் இன்றைக்கு அவர் ஆதியில கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மாற்றுகிற தெய்வம் அல்ல. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையின் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உன் மீது மனதுருக்கம் உள்ளவர், உங்கள் மீது என்று சொல்ல தனிப்பட்ட விதத்துல பேசுகிறார். உன் மீது மனதுருக்கம் உள்ளவர். இந்த கெட்ட குமாரன் கடந்து வரும்போது அந்த தகப்பன், மாம்சமான தகப்பனே தன் பிள்ளைகளை அணைக்கும் போது நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உனக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் உனக்காக காத்திருக்கிறார், மனதுருக்கத்தோடு காத்திருக்கிறார். யார் உங்களை விட்டு கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை விட்டு கடந்து போக மாட்டார். உங்களுக்காக காத்திருக்கிற தெய்வம், உடன்படிக்கை நிலைப்படுகிற தெய்வம்,
தெய்வம், உடன்படிக்கை உங்களுக்காக நிலைத்திருக்க செய்கிற தெய்வம், உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆமென். சோ ஆகையால எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் தேவனிடத்துல கடந்து வாங்க, சபைக்கு கடந்து வாங்க, தேவனை நோக்கி பாருங்க, நீங்கள் நிலை பெறுவீர்கள். ஆமென். தகப்பனிடத்துல ஆதியில கொண்டிருந்த அதே அன்பு மறுபடியும் அந்த நாட்களில புதுப்பிக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை அணைத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ரட்சகா, அந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மனதுருகிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மெய்யாகவே கர்த்தாவே, எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் என்று ஏசாயால வசனம் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, எங்கள் தெய்வம் நீர் எங்களுடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் துக்கங்களையும் சுமந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாள் பிரசங்கத்துல கர்த்தாவே, என் பிள்ளைகள் ஆண்டவரே மனுஷ நிமித்தமாய் தள்ளப்பட்டிருந்தாலும் என் தேவாதி தேவன் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே மனதுருக்கத்தோடு அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறேன். உம்மண்டையில சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறேன். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகம் எப்பொழுதும் ஆண்டவரே ஏசப்பா அந்த பிள்ளைகளோடு நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில தேவையில்லாத எண்ணங்கள் யோசனைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினால அடி சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இயேசுவே, இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக. அந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே என் தகப்பன் மன உருக்கத்தோடு எனக்காக காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை மறுபடியும் கடந்து வர கிருபை தாங்க. வந்தவர்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இப்பொழுது கூட கர்த்தாவே, யாரெல்லாம் வியாதியோடு இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, ஜுரமாகட்டும் ஆண்டவரே, மற்ற வியாதிகளாகட்டும், எல்லா வியாதிகளையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் சரித்து நிரப்பட்டும். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.